தொழில்நுட்பத்தில் பிற நாடுகளுக்கு இணையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருவதாக முன்னாள் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கலந்து கொண்டு விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து பொதுமக்களிடையே உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது நாட்டின் திறனை பலப்படுத்த தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் விண்வெளி பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ந்து வருகிறது என்றும் கூறினார். தேர்தல் நெருங்கும் வேளையில் பெண்கள் மீது அக்கறை இருப்பது போல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த், மதுக்கடைகள் மூலம் வருமானம் பார்க்கும் திமுக அரசு மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியுள்ளது என்றும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி பொதுமக்களை திண்டாட வைத்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விபிஜி ராம்ஜி எனப்படும் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் அச்சத்தில் 5,000 ரூபாய் வழங்கும் இந்த திமுக அரசை மக்கள் அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் 125 நாள் ஊரக வேலை திட்டத்தை முடக்கும் வகையில் திமுக அரசு பல்வேறு பொய்யான தகவல்களை பொதுமக்களிடம் பரப்பி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேங்காய் நார்கள் தீயில் கருகி நாசமாகின. இந்திரா நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தேங்காய் நார் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தேங்காய் நார் மற்றும் தேங்காய் நார் தயாரிக்கும் இயந்திரங்கள் உட்பட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தென்காசி நகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பாஜக கவுன்சிலருக்கும் சுயேட்சை கவுன்சிலருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தென்காசி நகர்மன்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் நகராட்சி பகுதிகளில் நடைபெறவுள்ள 75 வளர்ச்சிப் பணிகள் குறித்தான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதில் 41, 42, 43வது தீர்மானத்திற்கு தென்காசி 15வது வார்டு பாஜக கவுன்சிலர் சங்கர சுப்பிரமணியன் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் சுயேட்சை கவுன்சிலர் முகமது ராஜப்பா இடைமறித்து பாஜக கவுன்சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் கூட்ட அரங்கில் வைத்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பாஜக கவுன்சிலர் சங்கர சுப்பிரமணியன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஹாசனூர் அருகே லாரியை வழிமறித்து யானை ஒன்று கரும்பை எடுத்து சாப்பிட்ட காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. சத்தியமங்கலம் அடுத்த ஹாசனூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை ஒன்று திண்டுக்கல் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்றது. அப்போது அந்த வழியாக வந்த கரும்பு லாரியை நிறுத்தி லாரியிலிருந்து கரும்பை எடுத்து சாப்பிட்டது. இதனால் அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. காதலர் தினத்தையொட்டி தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் செயல்படும் பூக்கடைகளில் பல்வேறு வண்ணங்களில் ரோஜா பூங்கொத்துகள் அதிக அளவில் வந்து குவிந்துள்ளன. சில்லறை பூக்கடைகளில் ரோஜா பூங்கொத்து விற்பனை களை கட்டி காணப்படுகிறது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இந்த ஆண்டு ரோஜா வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் விலை சற்று உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்தும் பெண்களுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்தும் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகளும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர்.